கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஒரு புதிய மாதத்திற்குள் போகும்படியாய் தேவன் பாராட்டின மகா பெரிய நன்மைக்காய் கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனுடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை கண்ட அநேகர் இந்த 4வது மாதத்தை காணாதபடிக்கு எத்தனையோ விதமான மரணங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ வியாதிகள் மருத்துவமனையில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பெரிய கிருபை நிமித்தமாய் நம்மளை உயிரோடு கூட வைத்து ஜீவனை கொடுத்து இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்திற்காய் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள யார் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அவர் முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம், அநேக தேவ மனுஷர்களை அவர் அழைத்து அவர் முன்குறித்து அவர் எப்படி மகிமையாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அவர்களுடைய சகோதரர்கள் மத்தியில் கர்த்தர் யோசேப்பை முன்குறித்தார். அத்தனை பேர் இருந்தாலும், குடும்பத்திலையும் சகோதரர்கள் எல்லாரும் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்பை முன்குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். அவனை முன்குறித்தது மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லாருக்கும் மத்தியிலும் அவரை வேறு பிரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அழைத்தவர் வேறு இடத்திற்கு அவன் அடிமையாய் போனாலும், சகோதரர்கள் நிமித்தமாய் குழியில் தள்ளப்பட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரை முன்குறித்தாரோ, யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் போத்திபாரினுடைய மனைவி நிமித்தமாய் தனிமையான சூழ்நிலை, பாவம் நெருங்குகிற நேரத்திலும் அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தது நிமித்தமாய் யாரை முன்குறித்தாரோ, யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். பாவத்தை விட்டு அவன் ஓடி அவன் நீதிமானாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நீதிமானாக இருந்த யோசேப்பு வேதத்தில் பார்க்கிறோம், அவனுக்கு பாடு பிரச்சனை, எல்லாரும் தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலை, குடும்பத்தில் உள்ளவங்க நம்பினவங்க எல்லாரும் விற்று போட்ட சூழ்நிலை, தெரியாத மனுஷர்கள் மத்தியில் அவமானம், செய்யாத படிக்கு சிறைச்சாலை, எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரை முன்குறித்தாரோ, யாரை அழைத்தாரோ, யாரை நீதிமானாக்கியிருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அடிமையாய் போன யோசேப்பை, குழியில் தள்ளின யோசேப்பை, வீண் பழி வந்த யோசேப்பை, சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை அவர் அழைத்தது நிமித்தமாய், முன்குறித்தது நிமித்தமாய், நீதிமானாய் இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் மகிமையாய் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிபதியாய் வைத்தார். எந்த சகோதரர்களுக்கு முன்பதாய் தன் கண்ட சொப்பனம் அது உண்மையில்லைன்னு சொல்லி அவனை தூஷணமாய் பேசினாங்களோ, அவனை யார் அவமானப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் மகிமைப்படுத்தினார். இந்த மாதம் முழுவதுமாய் மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.